பாதாமே சாப்பிட மாட்றாங்கன்ற கவலை உங்களுக்கு இருக்கா? கவலைய விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. ஏன்னா, இது அந்த அளவுக்கு கிரிஸ்பியா நல்லா காரசாரமா இருக்கும். வணக்கம். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு கனமான பாத்திரத்துல நெய்க்கு பதிலா பட்டர் சேர்த்து பண்ணீங்கன்னா, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் பட்டர் டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். பட்டர் உருகுனதுக்கு அப்புறம் பாதாம போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீட்ல கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படி கலரி விடாம விட்டீங்கன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே சிம் பண்ணிட்டு, விட்டு விட்டு அப்பப்போ கலரிட்டே இருக்கணும். அப்பதான் பாதாம் வந்து அந்த பட்டர வந்து நல்லா அப்சார்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு வெடிப்பு சவுண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல நீங்க தேவையான அளவு உப்பு வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா, டேஸ்ட் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாரி ஒரு 2 நிமிஷத்துக்கு கலரி விட்டுட்டு, கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காரம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு சில்லி பவுடர் வந்து நீங்க சேர்க்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு வேண்டான்னா, நீங்க வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்த உடனே நீங்க ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்டுலேயே நீங்க நல்லா கலரிட்டே இருக்கணும். இப்போ ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, கொஞ்சமா சர்க்கரை சேருங்க. இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா, உங்களோட பெப்பர் டேஸ்ட்டையும், சால்ட் டேஸ்ட்டையும் நம்ம வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் நீங்க ஆற விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வேற பாத்திரத்துல கொட்டும்போது சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்கும். அதே மாரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளார வந்து இந்த கோல்டன் கலர்ல இருக்கணும். அப்பதான் பெர்ஃபெக்ட்டான ஆல்மண்ட் பெப்பர் ஃப்ரை ரெடி.